டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024 மே 1 நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா இந்த சனி பெயர்ச்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசியினருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை தரக்கூடிய, உண்மையிலேயே வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசிக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக குரு முழு சுபர், அவர் எப்போதுமே நன்மைகளை தான் செய்வார். ஆனால் அப்படிப்பட்ட குரு இப்போது உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். 8ஆம் வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சனி ரொம்ப நல்ல இடத்துக்கு வந்துட்டார். குருவுமே இப்போ நிச்சயம் கெடுதல் பண்ண மாட்டாருங்கிற ஒரு இடத்துல இருக்கார். அவர் கண்டினியூஸாக உங்களுக்கு இன்கம் தரக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள்ங்கிறது ஒரு பக்கம் கட்டுக்கடங்காமல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்குரிய வரவுகளை குரு கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். இது உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நீங்கள் இந்த 2024 அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். அதே போல் இந்த 8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த குரு பார்வை பலத்தாலையும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்காருன்னு சொல்லணும். குறிப்பாக குடும்பஸ்தானமான 2ஆம் இடம், சுகஸ்தானமான 4ஆம் இடம், அதே போல் 12ஆம் வீட்டை கூட அவர் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சொஃபிஸ்டிகேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு லக்ஸரி சார்ந்த விஷயங்கள் தானாக உங்களுக்கு அமைவது, அதே போல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிக சரியாக அது எல்லாமே ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்பு எல்லாமே குரு ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பார்வை அந்த அளவுக்கு வீரியம் மிக்கது. குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க இல்லையா? இப்போ 2ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது தடைப்பட்ட திருமணமோ அல்லது வரன்களுக்கு திருமணம் அமையாத நிகழ்வுகள் கூட மாறி அவங்களுடைய மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் குரு பகவான் தரவே போகிறார். நிச்சயம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே துலாம் ராசிக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, பணங்காசு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கட்டுக்கடங்காத செலவுகள் அப்படிங்கிறது வந்த வண்ணம் தான் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் வரவும் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கால்குலேட்டிவாக நீங்கள் இறங்கணும். அதிகப்படியான ஊதாரித்தனமான செலவுகள் அல்லது உங்களுடைய கையை மீறி அகலக்கால் வைப்பது, இது போன்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது நேர்ந்திராது இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்தில். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சில எண்கள்ங்கிறது இருக்குது. ஏன்னா நம்பர்ஸுமே உங்களுக்கு உங்களுடைய வீரியத்தை, உங்களுக்கான பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதில் ஒரு சில எண்கள் உங்களுக்கு 100% பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்கும். அது என்னென்ன எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5 எப்போதுமே நல்லது பண்ணும். 5, 14, 23, அதே போல் 4, 13, 22, 31 இது எல்லாத்தையும் நீங்கள் தேதிகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தேதிங்கும்போது நான் 31 வரைக்கும் தான் நான் சொல்ல முடியுதுன்னு வச்சுக்குவோம். 4ஆம் எண் இருக்குது. நீங்கள் அதை கிராஸ் பண்ணி நீங்கள் 40ஆம் எண், 49 இந்த மாதிரி கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் தேதிகளாக நினைக்கும்போது அதிர்ஷ்ட தினங்களாக அதை நீங்கள் கருதி அந்த தேதியில் ஒரு விஷயம் டெசிஷன் எடுக்கிறது, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா வச்சுக்கோங்க. நம்பர்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா வண்டி வாகனங்களுக்கு அந்த நம்பர்ஸ் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். அல்லது ஒரு மொபைல் ஃபோனே வாங்குறீங்கன்னா அதனுடைய மொபைல் நம்பர், செல்ஃபோன் நம்பர் இந்த டிஜிட்ஸ் வர மாதிரி நீங்கள் அமைத்து கொள்ளலாம். ஸோ எண்களாலையும் நீங்கள் சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு.
இந்த நவகிரக ஸ்தலத்திற்கு நீங்கள் சென்றாலும் அங்கே வந்து எந்த கோயில்லையுமே அந்த நவகிரகத்திற்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும். அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சன்னதியில் பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். மஞ்சள் கலரில் அந்த துணி கூட கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த குருவுக்கு வந்து நீங்கள் பரிகாரமாகவோ அல்லது ஒரு பூஜையாகவோ நீங்கள் வந்து செய்யலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேன்மைங்கிறது அதிகமாகும். அதற்கு வந்து இந்த வழிபாட்டு முறைகளுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வியாபார ரீதியாக ஒரு சில நபர்களை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து அதன் பிறகு அவரை நம்பணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆசையை காண்பித்து ஏமாற்றவும் செய்வார்கள். குரு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு அதிகப்படியான செலவினங்கள், உடல் ஆரோக்கிய கோளாறுகள், குறிப்பாக மருத்துவ வழி செலவுகள்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ அதற்கெல்லாம் நீங்கள் வந்து பணத்தை வந்து அது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுருக்கணும். இந்த சமயத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆசை காண்பித்து ஏதாச்சும் அதிகப்படியாக ஏதாச்சும் முதலீடு பண்ண சொன்னாங்கன்னா தயவு செய்து ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. உங்களுக்கு அத்தியாவசியம் தேவைப்படும் பொழுது அந்த காசு கிடைக்காமல் கூட போயிடலாம். முடிந்தவரை பணங்காசு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும். அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருடத்தை வந்து மிக எளிதாக நீங்கள் கடந்து விடலாம், நன்மையாகவும் கடந்து விடலாம். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொன்னேன். அதுவும் குறிப்பாக 2, 6, 12 அப்படிங்கும்போது குடும்பத்திலையும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. ஏற்கனவே வாங்கின கடன் சிக்கல்களையும் நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க. அது வருவதனாலே உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் வரும், எந்தெந்த நாட்கள் லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் கலந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். துலா ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அதே போல் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு வரார். அப்போ இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி பலன்கள் பெரிய லெவலுக்கு சாதகமாக இல்லை. அதை எப்படி சாதகமாக மாற்றுறது அப்படின்னு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதே மாதிரி குரு பயிற்சி நடக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக துலா ராசி அன்பர்கள் உங்களுடைய நாம நட்சத்திரத்தை சொல்லி உங்களுடைய ராசியை சொல்லி ஒரு வாட்டி அர்ச்சனை பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பயிற்சியாக போகிறாரு. அந்த குரு பகவான் அதே அஷ்டமஸ்தானத்தில் வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலேருந்து என்ன மாதிரி பலனை கொடுக்க போகிறாருன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர், அதே போல் தனத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி பெரிய லெவலில் பேசுகிறோம். அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா அது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய அடுத்த ஒரு வருஷம் நிறைய பண விரயங்கள் அடையக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம் துலா ராசி அன்பர்களுக்கு. தேவையில்லாத முதலீடுகள் செய்யக்கூடாது. அதுவும் தொழில் பண்ணுறவங்க புதிய முயற்சிகளை அடுத்த ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், புதுசாக நான் ஏதாவது ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக துலா ராசி அன்பர்களுக்கு அது ஒரு பாதிப்பை கொடுக்கும். இல்லாமல் இருந்தீங்க, நான் எதுவும் பண்ணலை சார், நான் இருக்கிற வேலையை பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக துலா ராசி அன்பர்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதே போல் பணம் ஏமாறக்கூடிய நேரம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க, இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினச்சி பணம் கொடுக்குறீங்க, இல்லை நான் ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு ஏதாவது நான் ஒரு ப்ராடக்ட் தரேன்னு சொல்லி பணம் கேட்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை
புதுசாக நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பழகிறது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பழக்க வழக்கங்கள், பரிவர்த்தனைகள் எல்லாமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொன்னான வருஷம். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தனஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தன வரவுகள் வரும். பணம் வருமானம் கண்டிப்பாக வரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், வேலை பாருங்கள், எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் வந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான வழியை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது, நான் பணம் எப்படி வெளில கொடுக்காமல் இருக்குதுன்னா, இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பணத்தை ஏதாவது ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது. சார் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பெனிக்காக ஒரு இடம் வாங்குறது, இல்லை கம்பெனியில் ஒரு மிஷினரி வாங்குறது, இல்லை கம்பெனியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணி அடுத்த வருஷம் விற்கிறதுக்காக மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த வருஷம் தங்கம் தொலைகிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. நீங்கள் என்ன கையில் போட்டிருக்கீங்க, கழுத்தில் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்துங்க. அதே மாதிரி இந்த வருஷம் துலா ராசி என்பவர்கள் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வருஷம். பண விரயங்கள் டக்குன்னு போயிடும். நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பணம் போகிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா ராசி என்பவர்கள் மிக சிறந்த எதிர்காலத்தை உணரக்கூடியவர்கள், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா மிக சிறந்த விஷயங்களை நீங்கள் நல்லா யோசித்து பல விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள். ஆனால் உங்களையும் மீறி சில தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடைகள் தாமதங்கள் இருக்கும். அதனால தான் முதல்ல என்ன சொன்னேன், துலா ராசி என்பவர்கள் எல்லாருமே குரு பெயர்ச்சி அன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த அர்ச்சனை பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு பகவானுடைய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் அடிக்கிறாங்களோ அவங்க காலையில் விழுந்துட்டா என்ன ஆகும், கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ அந்த அர்ச்சனை செய்வதன் மூலமாக, பூஜை செய்வதன் மூலமாக, அந்த தெய்வத்தை குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட தடை தாமதத்தில் விலகு இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் அதெல்லாம் பூஜை பண்ணீங்க, ஒரு அர்ச்சனை பண்ணீங்க, ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே போல் இந்த வருஷம் திருமணம் ஆனவங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுத்துவார். அப்போ கண்டிப்பாக அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் வரும், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த துலா ராசி என்பவர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாதீங்க. உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கங்க. நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிபி ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டரை ஒரு வாட்டி ரெகுலராக செக்அப் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு அந்த சுகர் அதிகமாகிறதுக்கு, பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கு தான் குரு பெயர்ச்சி அன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னு சொன்னேன். அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு பணம் நிறைய தேவையில்லாத செலவாகும்னு சொன்னேன். அப்போ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு இடம் வாங்குறது நல்லது, ஒரு வீடு வாங்குறது நல்லது. ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம். நீங்கள் பணத்தை எங்கேயோ கொடுத்து ஏமாறதுக்கு பதிலாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், அதில் பணத்தை போட்டேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்னுடைய சம்பளத்தில் பாதி லோன் கட்டிகிட்ருக்கேன், இல்லை முழுவதுமாக லோன் கட்டிகிட்ருக்கேன்னு சொல்கிறது நடக்கிறது நல்லது. அந்த கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அப்போ அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. அதே போல் இந்த வருஷம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதனால் அதற்கான முதலீடுகளை கண்டிப்பாக செய்யலாம். அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா வண்டி வாகனம் வாங்கலாம். அதே போல் குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை 6ஆம் இடத்துல வளர்றதுனால 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ரு. ருணரோக சத்ருனா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு பணம் வருது அப்படின்னா அதில் திருப்பி வேறு எங்கேயோ முதலீடு பண்ணாமல் வேறு எங்கேயோ கொடுத்து பணத்தை பெருக்கணும்னு நினைக்காம பழைய கடனை அடைக்கிறதுக்கான வேலையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக துலா ராசி என்பவர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் தேவையில்லாத எதிரிகள் துலா ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் உயர் அதிகாரிகள் மூலமாக, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க மூலமாக, சக ஊழியர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தை செஞ்சுருப்பீங்க.
நான் அவரால் தான் சார் எனக்கு ப்ரொமோஷனே போச்சு, என் கீழே வேலை செய்யாதனால தான் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரல, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கே டோட்டலாக இன்க்ரிமெண்ட்டே கொடுக்காம போயிட்டேன். இந்த மாதிரி உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு குடிப்பறிச்சவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போய் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வரவுகள், பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வெளிநாடு வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணணும்னா, பணம் செலவு பண்ணி போகிற மாதிரி விஷயம் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு பணத்தை செலவு பண்ணி போகிறதுக்கான வழியை பாருங்கள். இல்லை அப்படின்னா நேச்சுரலாக வருது சார், ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்டில் அனுப்புகிறாங்க, நான் இப்போ போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி விட்டாதீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் வெளியூரில் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது, அதனால் நான் கம்பெனியை விடுறேன்னு நினச்சி விட்டுறாதீங்க. வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் அந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து காத்துட்ருக்கு. திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு ரெட்டிப்பான ஒரு பலனை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் இந்த அடுத்த ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. நிறைய ஆசைகள் வரும். நம்ம இதில் பணத்தை போட்டால் நம்மளுக்கு லாபம் வந்துடும், ஒருத்தர் ஒரு சீட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அங்கே மாதம் அந்த சீட்டு கட்டுவோம், கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதில் போடலாம்னு நினைப்பீங்க. அதே போல் எங்கேயாவது நம்ம வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், இந்த பிட்காயினில் போடலான்ற எண்ணங்கள் உங்களுக்கு, ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பணம் நிறைய வரும்ன்ற ஆசைகளால் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 8ஆம் இடத்துல குரு வரும்போது நிறைய பேர் ஆசைப்பட்டு தான் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த ஆசை இல்லாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் பண விரயங்கள் வராது. எல்லாருக்குமே ஆசை வரும், இயற்கை அது. மனிதனாக பிறந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் ஒரு தடவைக்கு 2 வாட்டி நீங்கள் அதை ஆலோசனை பண்ணி கூட தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுறது சிறப்பு. உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து எந்தெந்த நாட்களில் பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நான் சில நட்சத்திரங்கள் நாள் சொல்கிறேன், அதை கேலண்டரில் நோட் பண்ணி வைங்க. துலா ராசி அன்பர்களுக்கு விசாகம் நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் நாட்களில் பண வரவுகள் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த நாட்களில் இந்த நட்சத்திரத்தை கேலண்டர் நோட் பண்ணி வைங்க. அன்றைக்கி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு பணம் எங்கேயா கேட்குறீங்க, பணம் வரும். இல்லை பணம் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது, அந்த பணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அன்றைக்கி ஒரு எக்ஸாம் எழுதுங்க. அது மாதிரி நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணி வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்களில், அந்த நட்சத்திர நாட்களில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. நம்ம சொன்ன பலன்கள்லாம் துலா ராசி என்பவர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசாபுத்திகள் தந்தால் போல் ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரெட்டிப்பு மடங்கு பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதை செஞ்சாலும் உங்கள் சுயஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் குருவுடைய பார்வை நேருக்கு நேர், சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லலாம். அந்த நேருக்கு நேர் பார்வை கிடைச்சதுனால இதுவரையிலும் அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓட்டம் அதிகமாகி நிறைய ஓடி கொஞ்சம் வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷபத்துக்கு குரு பகவான் வந்து உட்கார்றாரு. இது அஷ்டமஸ்தானம், துலாம் ராசிக்கு இது அஷ்டமஸ்தானம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்போ அஷ்டம குரு தான் ஓட போகுது. அப்போ இந்த அஷ்டம குருவானவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்? சரிங்க, அஷ்டம குருவாக இருந்தால் கூட என்ன செய்கிறாரு அப்படின்னா, பார்வை பலம் நல்லதாக இருக்குது. உட்கார்ந்த வீடு பிரச்சனை தான், ஆனால் பார்வை பலம் நல்லதாக இருக்குது. பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 2, 4, 12 இந்த வீட்டை தான் வந்து குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயங்கள் இருக்கும். விரயம் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குங்க. வர பணம் எங்கே ஓடுதுன்னே தெரியாது, தண்ணி மாதிரி செலவாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நிலை இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுப விரயமாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த 1 இயரில் நீங்கள் திரும்பி பார்க்குற பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேமிப்பு அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. விரயமானது தான் மிச்சமாக இருக்கும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னா 2 பார்க்குறதுனால உங்களுக்கு வருமானம் வரும், அங்கே வந்து டவுட்டே இல்லை. ஆனால் 12 பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சுப விரயங்களை குரு பகவான் ஏற்படுத்துவார்.
ஸோ எப்படி உங்களால் வந்து பிளான் பண்ண முடியுமோ பண்ணுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சுப விரயம் அப்படின்றது ஒரு பெரிய காஸ்டாக இருக்காது. இருந்தாலுமே இந்த துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற பொழுது அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்? இந்த பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகளை அவங்க பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பிளானிங் பண்ணினீங்க அப்படின்னா கூட நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு யார்ட்டையுமே சொல்லவே கூடாது. சொன்னீங்கன்னா அந்த வேலை நடக்காது. அதனால தான் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, நல்லபடியாக முடியுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை பற்றி சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அப்புறம் எல்லார்கிட்டேயும் சொல்லலாம். முடிகிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டேயும் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸிக்யூஷனில் பிரச்சனை ஆகிடும். அதனால் இந்த குருவின் பார்வையானது உங்களுக்கு 2இல் விழுந்தாலும் 4இல் விழுந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய குருவாகத்தான் இருக்க போகிறது. ஸோ யார்கிட்டேயும் எதுவும் சொல்லாமல் உங்களோட பிளானிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா யாருக்கும் அதை பற்றி விளக்கங்களை சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஏற்கனவே உங்களுக்கு 12ஐயும் பார்க்குறாரு. அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இடமாகவோ இல்லை ஒரு வீடாகவோ இல்லை ஒரு வாகனமாகவோ இருந்தால் 12ல் இருக்கக்கூடிய சுபவிரயமானது நல்ல சுபவிரயமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபவிரயம் அப்படின்றது இதில் மட்டுமே கிடையாது. சிலருடைய வீட்டில் வந்து மேலே சத்தம் கேட்குறதுக்கான விரயங்களும் இருக்கும். ஸோ எந்த விரயம் இருந்தாலும் அதை வந்து சுபவிரயமாக மாற்றுறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. அதே போல் வாக்குதான குடும்பஸ்தானம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யாருக்குமே வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்காதீங்க. நான் இதை பண்ணிடுறேன், இப்படி பிளான் பண்ணியிருக்கேன், இதை எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது. நான் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, வந்து உட்கார்றது வேற பார்க்குறது வேற. நான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். அதே போல் அஷ்டம குருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படின்றது வந்து வம்பு வழக்குக்குரிய ஸ்தானம் ப்ளஸ் திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய ஸ்தானமும் அதுதான். இருந்தாலும் வம்பு வழக்கு இங்கே மெயினாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க, யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தீங்க, இந்த நிலையில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு 8 ஆக்டிவேட் ஆகும். கண்டிப்பாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும். அதனால் இந்த 1 வருட காலத்திற்கு நீங்கள் யாருக்குமே வந்துட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை யாருக்காவது பணம் வாங்கி தரதோ இல்லை மற்றவங்கள நம்பி பிஸ்னஸில் இறங்குறதோ இது எதையுமே பண்ணாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவினங்களையும் அந்த 12 வேலை ஆக்டிவேட் ஆகுது இல்லைங்களா, அதனால் செலவுகளையும் வேறு சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இது எதையுமே நீங்கள் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம குருவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு உட்கார்ற வீடு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளுக்குரிய இடமாகத்தான் இருக்கும். அதனால தான் வந்து அவர் பார்க்குற பார்வை தான் நல்ல பலமாக இருக்குன்றதுனால தான் பார்வை தான் இங்கே முக்கியம்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட அஷ்டம குருவாக வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 8ன்றதே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடம் இல்லைங்களா. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் தேவைப்படக்கூடிய காலம் இது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன், உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் அதாவது ஆபரணங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆபரணம் எதையுமே வந்து நீங்கள் யாருக்கும் இரவலாக கொடுக்குறதும் வேண்டாம். அதே போல் இன்னொருத்தருடைய விஷயங்கள் அதாவது இன்னொருத்தருடைய ஆபரணம் இதெல்லாம் நீங்கள் வந்து இரவலாக எடுக்கவும் வேண்டாம். இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாகும். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் கையாளும் பொழுது கண்டிப்பாக இங்கு கவனம் அவசியமாகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். ஏன் அப்படின்னா 6 ராகு 8ல் குரு பகவான். அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நிலை உருவாகும். 12 ஆக்டிவேஷனில் இருக்குது, ஆனால் நீங்கள் செலவு பண்ணுற நிலை உருவாகும். அப்போ இப்போ யாரு தான் பாசிட்டிவாக இருக்காங்க? ராகுவும் கேதுவும் பாசிட்டிவ் தான், சனீஸ்வரனும் பாசிட்டிவ் தான்,
இவங்க எல்லாரை விட குருவும் பாசிட்டிவ் தான். இருந்தாலும் கண்டிப்பாக சில படிப்பினைகளை குரு கொடுப்பாரு அப்படின்றதுனால நீங்கள் வந்து முன்கூட்டியே எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா படிப்பினைகளையும் தவிர்க்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாயிடும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபுட்டில் கான்ஷியஸாக இருங்க, விலை உயர்ந்த பொருட்களில் கான்ஷியஸாக இருங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாரையும் எளிதில் நம்பி எதுலேயுமே இறங்காதீங்க. ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக வந்து மற்றவங்கள நம்பி இறங்கிடுவாங்க. அங்கே தான் பிரச்சனையை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் யாரையும் எளிதில் நம்பி இறங்காதீர்கள். புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது இது எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து மிக நல்ல குரு பெயர்ச்சியாக மாறும். மேலும் வந்து உங்களுக்கு நன்மைகள் சேரணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமே அஷ்டம குருவின் தாக்கத்தில் இருந்து எதோ ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ஆனந்தமாக வெளியில் வந்து 9வது இடத்துல உட்காரக்கூடிய குருவின் நற்பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்பானது இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்காக இந்த வருஷ குரு பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வராரு. 7ஆம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, உங்கள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இல்லை, நண்பர்கள் வகையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகியிருக்காரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் ஸ்தானம். அதாவது எதிரி ஸ்தானம்னா ஆயுள் ஸ்தானமும் கூட. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், குரு 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால உங்கள் எதிரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகள்கிட்ட கூட கவலை இல்லைங்க, துரோகிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா துரோகிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள், குடும்பத்துக்கு எதிராக செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் இந்த நெகட்டிவ் விஷயத்தை விடுங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க, அதனால் கெடுபலன்கள் கிடையாது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமணச் செலவுகள், குழந்தை பாக்கிய செலவுகள், இப்படி எல்லா நல்ல விஷயங்கள். வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம், ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம், தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வண்டி வாகன மாற்றம். இத்தனை நாள் வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தவாள்லாம் இந்த வருஷம் 2 வீலரில் போவா. வயசு வித்தியாசம் கிடையாது. 60 வயசில் நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கேன் சார், நான் எதுக்கு சார் 2 வீலர் வாங்குறேன்னா 2 வீலர் வாங்க மாட்டீங்க, 4 வீலர் வாங்குவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய தரத்தை உயர்த்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு, தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். குடும்பத்தில் சுப விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு, அவர்களுடைய வளர்ச்சியின் மூலமாக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடல் கடந்து போவாங்க குழந்தைகள்லாம். உங்களுடைய ஆசையை அவள் நிறைவேற்றுவா. நான் படிக்கலை, என் குழந்தைகள் படிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பெற்றோர்களுக்கு, இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த ஆண்டு தங்கள் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த உபாயத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், அதாவது துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீடு கட்டி கொடுக்குறவங்க, வாங்கி விற்கக்கூடிய அந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ், இவர்களுக்கெல்லாம் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் அமோகமான வளர்ச்சி ஏற்படும். பூமியிலேருந்து அபரிமிதம், அதாவது எல்லாருக்கும் பூமியிலேருந்து வந்து விளைச்சல் வரும்பா, அதாவது தானிய விளைச்சல் வரும்பா. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பூமியிலேருந்து பணமே விளையக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது. பண அபரிமிதமான வருமானத்தின் காரணமாக வீடு கட்டுறது, வீட்டை மாடி மேலே மாடி கட்டுறது, 2-3 வீடு வாங்கி போடுறது, இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும்.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு திருமண நிகழ்வுகள் நடக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களை பொறுத்த வரைக்கும், துலாம் ராசியில் பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை தரக்கூடிய, சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய, ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய, ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் மட்டுமே குடியிருக்கும் ஆண்டாக இருக்கும். இந்த வருஷ கடைசி வரைக்கும், அதாவது நவம்பர் 2024 வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு புதிய தொழில், புதிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சலை ஏற்படுத்துவார். பண்ணலாமா வேண்டாமா, வேலையை ஆரம்பிக்கலாம், வேலையில் சேரலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, இல்லை இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த வியாபாரம் ஆரம்பிக்கலாமா, இப்படிப்பட்ட மனோ குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு மேலே தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இந்த நீங்களே எடுத்துப்பீங்க. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் சற்று மந்தத்தன்மை ஏற்படும். படிப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது எனக்கு படிக்கணுமா, நான் எதுக்கு படிச்சுட்டு, நான் ஏதாவது ஒரு சொந்த தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன், நானும் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுனா வெளியிலேருந்து பார்க்குறது எல்லா கவர்மெண்ட்டும் பேசும், ஆனால் சில கவர்மெண்ட் மட்டும்தான் அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா விவசாய நண்பர்களுக்கு சொன்னது போல் வியாபாரிகளுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் வியாபாரத்திற்குண்டான முதலீடுகள் செய்வது மட்டுமல்லாமல் புதிய வியாபாரத்தை துவக்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் நவம்பருக்கு அப்புறம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வயோதிக நண்பர்கள், அதாவது வயசான பாட்டி தாத்தா, அவளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் ஆரோக்கிய பிரச்சனை இல்லாட்டினாலும் உங்கள் உடல் உபாதைகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காமல் இருக்காது. அதனால் மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கலைத்துறை நண்பர்கள், ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, இந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், அதே மாதிரி இன்டர்வியூ பண்ணக்கூடிய விஜேஸ், அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அமோகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை. நீங்கள் பேசியே ஜெயிக்க போகிறீங்க. பேசுகிறவா அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பேசலை அப்படின்னா தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. பேசாமல் இருந்தாலும் தோற்கக்கூடிய வகையில் இருந்தாலும், பேசாமல் இருந்தால் உங்கள் துரோகிகளால் சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறையா பேசுங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த 2024-25 குரு பெயர்ச்சி, குரோதி வருட குரு பெயர்ச்சியானது அமோகமான வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ உங்களுடைய ஊருக்கு, உங்கள் ஊரில் இருக்கிற, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று அந்த முருகனுக்கு செவ்வரளி பூக்களை கொண்டு மாலை தொடுத்து, உங்கள் கையால் தொடுத்தா விசேஷம், இல்லை யாராவது கட்டி கொடுத்தா பரவாயில்ல, தப்பு கிடையாது. அதை கொண்டு போய்த்து அந்த செவ்வரளி மாலையை அந்த முருகனுக்கு சாற்றி வழிபடுங்கள். தினமும் கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லிட்டு வாங்க. ஏன்னா முருகனின் அருள் உங்களுக்கு அவசியம் தேவை. இதில் நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னா, சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள். அப்பனுக்கே உபதேசம் செய்த சுவாமிமலை முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான உபகாரங்களையும் அந்த முருகப்பெருமான் செஞ்சு கொடுப்பான். அப்படி இல்லை அப்படின்னா உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய பழனிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பங்குனி உத்திரம், தைப்பூசம், இந்த மாதிரி முருகனுக்கு விசேஷமான நாட்களில் வீட்டிலேயே உபவாசம் இருந்து முருகனை தியானித்து வாருங்கள். அவனுடைய மந்திரத்தை 6 எழுத்து ஷண்முக மந்திரம், ஷண்முகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நாளில் தியானம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகனின் அருளின் காரணமாக ஆரோக்கிய சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முருகனின் அருள் காரணமாக உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் ஏற்பட்டு இந்த குரு பெயர்ச்சியில் அனைத்து யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பெயர்ச்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான்
இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மேஷத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷபத்துக்கு வந்து போறாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். ஏன் அப்படின்னாங்க, உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3 மற்றும் 6 கூடியவருங்க. இவர் வந்து உங்களுக்கு சுபத்தை அளிக்கக்கூடிய கெட்ட கிரகம் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அசுபர். கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. ஏன் அப்படின்னா 3, 6 8ஆம் இடத்துக்கு போறாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். அஷ்டம குரு நமக்கு நிறைய பிரச்சனைகளை தருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. அவர் போய் உட்கார்ந்துருக்கிற இடம் உங்களுக்கு நல்ல இடமா இருக்குது. அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தாங்க நடக்க போகுதுங்க. 6 8ல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அவரை வந்து பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். பணப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தற்பொழுது உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன் அப்படின்னா குரு பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். உங்கள் ராசிநாதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கும் அதிபதியும் வர்றதுனால உங்களுக்கு பெரும் பணம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைச்சே தீருங்க. 3ஆம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இட அதிபதி குரு. அதனால அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நிறைய சிறு பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. பயணங்கள் மூலியமாக பணவரவு கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. புதிதாக எந்த வாக்கும் நீங்கள் கொடுக்காம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கட்டாயம். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைச்சே தீருங்க. அடுத்து 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, அவர் போய் 8ல் இருக்கார். அப்போ வேலையில் ஏதாவது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை வந்து புதிதாக கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குதுங்க. வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் கட்டாயம் குருவோட அருளால் அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதியோட ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக பணம் வரவு, அடுத்தவங்களோட பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு. இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு கிடைக்கிறது. இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைப்பொருளுங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க, குறிப்பாக குருவோட அருளால். அடுத்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு 2ஆம் இடம். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு, அவங்க குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு. உங்கள் மனைவிக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து கட்டாயம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து தொழில் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், தொழிலை பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவு இருக்காதுங்க. குருவோட அருளால் தொழில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் புதிதாக தொழிலை வந்து இன்னும் விரிவு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை ஜோதிடத்தை காமிச்சு இந்த சமயத்தில் நம்ம தொழில் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல படுதுங்க. 12ஆம் இடத்துல குருவோட பார்வை படுறதுனால நிறைய சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க. 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அதனால வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கட்டாயம் கிடைக்கும். குறிப்பாக உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் படிக்கிறதுக்காகவும் போகக்கூடியவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நீண்ட நாளுக்காக சிட்டிசன்ஸுக்காக காத்துட்ருக்கோங்க, அது கிடைக்கல, பிஆருக்காக காத்துட்ருக்கோம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கட்டாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, நிறைய சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க, உங்களோட குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி சுபவிரிய செலவுகள் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்துல குரு பார்வைப்படுறது ரொம்ப அருமையான அமைப்பு. குரு பார்க்கக்கூடிய இடம் வளரக்கூடிய தன்மை. அப்போ திருமணம் ஆகாமல் காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு பணத்தை வந்து என்னோட பணத்தை ஒருத்தட்டு கொடுத்துங்க, 10 வருஷமாக அவர் திருப்பி தரல
அப்படின்னு நினச்சி ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சூப்பராக இருக்குது. பொருளாதார ரீதியாக நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல சாதகமான அமைப்பை தான் கொடுக்க போகுது. அடுத்து 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு வண்டி வாகன ஸ்தானம். அப்போ கட்டாயம் உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் குருவோட பார்வை படுறதுனால 12ஆம் இடம் விரயஸ்தானம். 4ஆம் இடம் அப்படின்னா சொத்து. நீண்ட நாளாக சொத்து விற்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக கடன் அடைக்கிறது, இல்லைன்னா புதிய சொத்துக்கள் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகளோட அம்மா டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வந்து கட்டாயம் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும், படிக்கக்கூடிய விஷயங்கள் மனசில் அப்படியே பதியும், எக்ஸாமில் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கி அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி வந்து சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி தலைவலி சொந்தங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க. அவங்க தேவையில்லாத உங்களை வந்து ஒரு டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் சொந்த பந்தங்களை விலக்கிட்டு கொஞ்சம் நண்பர்களோட நீங்கள் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் இந்த சமயத்தில் கலந்து ஆலோசித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள் வந்து இன்னும் தொழிலை விரிவாக்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். உங்களோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு தொழிலுக்கு போகும்போது குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குறையுங்க. இன்னும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா பச்சை பயிறு தானம் பண்ணுறதும், வெள்ளை முச்சையை வந்து உணவில் அதிகமாக சேர்த்திக்கிறதும், வெள்ளிக்கிழமான மகாலட்சுமி தாயார் வழிபாடு, மகாலட்சுமிக்கு பிடிச்ச வெண்தாமரை மலரோ இல்லை மல்லிகைப்பூவோ சாத்தி வழிபடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. துலா ராசி நேயர்களுக்கு வந்து பாருங்க, இந்த குரு பயிற்சி அதாவது மே 1, 2024 குரு பயிற்சி உங்களுக்கு எந்த ஸ்தானத்தில் குரு வந்து சஞ்சரிக்க போகிறார் அப்படின்னு சொன்னீங்களான்னா 8ஆம் இடம். அதாவது உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதியாக ஆக போகிறார், அஷ்டமத்து குருவாக ஆக போகிறார். இந்த அஷ்டமத்து குரு அப்படின்னாலேங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. நீங்கள் அவ்வளோலாம் பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கதாங்க செய்யும். ஜென்ரலாக வந்து பாருங்கள், உங்கள் தொழில் அப்படின்னு எடுத்திங்கன்னா தொழிலில் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து வருங்க. அதாவது உங்களுக்கு உழைப்பு நிறைய ஜாஸ்தி இருக்கும், அதுக்கான பலன் வந்து கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக சின்ன சின்ன பிரச்சனைகள் முளைக்கும். பெருசாக பயப்படாதீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க. ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம். அந்த ஆர்கியூமெண்ட்டும் ரொம்ப அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக வேண்டாங்க, சரிங்களா? வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 1 வருஷ காலம் ஏற்ற காலம் கிடையாது, ஓகேங்களா? அடுத்த வருஷம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த குரு பயிற்சியினோட கடைசி 3 மாதத்தில் நீங்கள் புது தொழில் அப்படின்றது தொடங்கலாம், தப்பு இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் வேண்டாம், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள், வேலை பளு அதிகரிக்கும் அப்படின்னும் போது தூக்கத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரியானபடி தூங்கலை அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை ஏற்படுத்தும். மன ரீதியான பாதிப்புகள் அப்பப்போ தலை தூக்கி பார்க்கும். ஸோ ஆத்மார்த்தமாக தூங்குறது அப்படின்றது ட்ரை பண்ணிக்கோங்க. டெய்லியே நிம்மதியாக தூங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைங்க சார்ந்து சில பிரச்சனைகள் வருங்க. அதாவது பிள்ளைங்களை படிக்க அனுப்புறீங்க அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் அவங்களோட கவனம் அப்படின்றது திசை திரும்பும். படிப்பில் கவனம் வந்து செலுத்த மாட்டாங்க, படிப்பில் அவ்வளோ நாட்டம் இருக்காது. ஒரு சில சப்ஜெக்டில் வந்து அரியர்ஸ் வைக்க வேண்டி வரும். ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே வந்து அவங்களே கிளியர் பண்ணிவிடுவாங்க. இந்த வருடத்தினோட இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே மாறிடும், சரிங்களா? அதுக்கடுத்து ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். அந்த சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸில் யார் முதல்ல விட்டு கொடுக்கறது அப்படின்றத நீங்கள் ரொம்பவே வந்து யோசிப்பீங்க. நீங்களே ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால்
குடும்ப வாழ்க்கை அப்படின்றது பெருசாக பிரச்சனையே இல்லைங்க. குடும்ப வாழ்க்கை சுமூகமாக போகும். கலைத்துறையில் இருக்கவங்க உங்களோட உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. உங்கள் உழைப்பு அதிகமாச்சு அப்படின்னா கலைத்துறையில் நீங்கள் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரத்துக்கு வழி வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் யார் அப்படின்றது சொசைட்டியில் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களோட முயற்சியை மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லவ்வர்ஸ் இருக்காங்க. நாங்கள் வந்து 2 பேரும் லவ் பண்ணுறோங்க, ஏறக்குறைய 5 வருஷமாக லவ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்த கட்டம் கல்யாணத்துக்கு மூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்களான்னா இந்த வருடத்தினோட இறுதியில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அதாவது வருடத்தினோட இறுதியில் நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களோட சம்மதத்தோடு தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்க, மேடம் நாங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ணலாமா இந்த குரு பெயர்ச்சியில், துளாராசி நேயர்கள் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க. பூர்வீக இடத்துல உங்களோட தொழில் அப்படின்றது மேன்மை அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதே வெளியூர் வெளிநாடு இடம் விட்டு இடம் நீங்கள் பயிற்சி ஆகுறீங்க அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராக பிக்கப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம மொழி பேசுகிறவங்க இல்லாமல் இன்னொரு மொழி பேசுகிறவங்களோட நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வருது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். சரிங்களா? வெளிநாடு பயணம் லாபத்தை தரும். ஹெல்த் ரீதியாக சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அதாவது ஒரு தலைவலி வருது அப்படின்னா உடனே ஒரு செக் பண்ணிவிடுங்க. ஸ்கேன் எடுக்க வேண்டி வருதா உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. இல்லைனா அந்த சின்ன சின்ன விஷயம் பெருசாக போய் முடிய பார்க்கும். ஸோ ஒரு சில எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கீங்களா, ஃபுட் கண்ட்ரோல் கொஞ்சம் இருந்துக்கோங்க. சர்க்கரைக்கான மருந்து கண்டிப்பாக சாப்பிட்டுக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் பூதாகரமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் ஓட்டணும். பூர்வீக சொத்துக்கான முயற்சி அப்படின்றது இப்போ பண்ண வேண்டாம். அது வந்து நீங்கள் கோர்ட்டு கேஸு அப்படின்னு போனீங்கன்னா அது இழுபறியாகும். புதிய வண்டி வாகனம் எல்லாம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்கா? தாராளமாக யோகம் இருக்குங்க, வாங்கலாம். ஆனால் வண்டி வாகனம் பிரயாணம் மட்டும் கொஞ்சம் உஷாராக செஞ்சுக்கோங்க. சரிங்களா? பெரிய கடன் வாங்காதீங்க. பெரிய கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற சிச்சுவேஷன்ஸ், அவமானப்படக்கூடிய சிச்சுவேஷன்ஸும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பெரிய கடன் வாங்காதீங்க. அளவுக்கு மீறி வரவுக்கு மீறி செயல் அப்படின்றது செய்யாதீங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மேடும் பள்ளமும் நிறைஞ்சது. அதாவது அப்லிஃப்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டவுன்ஃபால்ஸும் இருக்குதாங்க செய்யும். ஆனால் அந்த டவுன்ஃபால்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். ஜென்ரலாகவே வந்து அஷ்டம குரு அப்படின்னாலே ரொம்ப பயந்துருவாங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட முயற்சியை அதிகப்படுத்திக்கோங்க. மனம் தளராதிங்க. துளாராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடகாத்திரமான மனமுடையவர்கள் தானே. ஸோ மனம் தளர்ச்சி அப்படின்றது கூடாது. உங்கள் முயற்சி கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு ஸ்மூத்தாக தாங்க போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த குரு பயிற்சியினோட ஒரு ஹார்ட்னஸ், ஒரு கடின காலங்களில் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடுங்க. அம்பாள் வழிபாடு உங்களுக்கு உன்னதமான பலனை கொடுக்கும். முடியும் அப்படின்னா அபிராமி அந்தாதி படிங்க. அபிராமி அந்தாதி மொத்தம் 100 பாடலையும் பாடி 101வது பாடல் 100 பயனையும் பாடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஒரு 5 பாடல் அபிராமி அந்தாதி இது பாட ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது நண்பர்களை வீட்டுக்கு வர விடாதீங்க. புது நண்பர்கள் சவகாசம் அப்படின்னும் போது நீங்கள் புது நண்பர்களோட பழகுறீங்க அப்படின்னா அவங்க யார் என்ன ஏது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மறைமுக எதிரிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிங்க, தப்பு இல்லை. புதுசாக ஒரு பார்ட்னரை போடுறோம், அவர் யார் என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அதே மாதிரி அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்து செய்யுங்க. ஃபுல் பவர் ஆஃப் அட்டர்னின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு காஷியஸ்னஸ் நீங்கள் மேற்கொண்டுக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்பாள் வழிபாடில் அபிராமி அந்தாதி படிக்கிறது விசேஷங்க. எங்களால் முடியலைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியர்பை டெய்லி சுவாமி கும்பிட முடியாது, டெய்லி வந்து ஸ்லோகம் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குன்னா முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையானா போங்க. ஒரு 21 முறை சுற்றிட்டு முருகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இது வந்து ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும். ஸோ துளாராசி நேயர்கள் வந்து பார்த்திங்களான்னா எந்த ஒரு விதத்துலையும் பெருசாக பயப்படணுன்றது இல்லை. ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு போயிடலாம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது நிறைய நன்மையும் உண்டு, சில தீமைகளும் உண்டு. அந்த மாதிரியான ஒரு மிதமான பலன் வந்து பார்த்திங்களான்னா
இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்குங்க. ஸோ குரு பயிற்சியை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க, ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கு மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். துலா ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 2024 என்ன பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அதற்கு முன்பாக துலா ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து 3ஆம் பாவத்திற்கு அதிபதியானவர், 6ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பவர். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைகளை தரக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு, மனோ தைரியத்தை தரக்கூடிய அமைப்பு 3ஆம் பாவம். இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா துலா ராசிக்கு குரு பகவான். அதே மாதிரி குரு பகவான் 3ஆம் பாவத்துக்கும் அதிபதி, 6ஆம் பாவத்திற்கும் அதிபதி. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன், மன சோர்வு நிலை, கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறது, கொஞ்சம் கடினமான வேலைகள், உடல் உபாதைகள், இவைகளையெல்லாம் தரக்கூடியது 6ஆம் பாவம். இதுக்கெல்லாம் வந்து இந்த துளாராசிக்கு காரணகர்த்தாவாக இருப்பவர் யார் அப்படின்னா இந்த குரு பகவான். அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா கிரகமும் முக்கியம். இருந்தாலும் துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிக 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 அவசியமான, தவிர்க்க முடியாத ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இந்த துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியங்க குரு பகவான். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இதனுடைய அமைப்பு துளாராசிக்காரங்களுக்கு எப்படியான பலன்களை, பொது பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய குணாதிசயம், வாழ்க்கையில் எப்போதுமான ஒரு குணாதிசயம் அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நோக்கிய சிந்தனை எப்போதுமே இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி வந்து புதிய மாற்றத்தை எதிர்கொள்ளுவதிலே தயாராக இருப்பார்கள் துளாராசிக்காரங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு இடம் மாறணும் அல்லது ஒரு தொழில் மாறணும் அப்படின்னா ரொம்ப தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு. இதை நம்ம பழகினதை விடுறோமே, இதுக்கு போகணுமா அப்படின்னா ஒரு யோசனை வந்துட்டு. ஆனால் துளாராசிக்காரங்களும் அப்படிலாம் கிடையாது. எதை செய்கிறோமோ அதில் செழுமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்தணும். ஒரு புதிய மாற்றம், ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எப்போதும் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள். அதே மாதிரி 6ஆம் பாவத்திற்கு அந்த குரு பகவான் அதிபதியாக இருப்பதனால துளாராசிக்காரங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க. அதிகப்படியான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதிலே ஒரு நல்ல ஒரு செழுமையானவர்களாகவும், நல்ல ஒரு ஆரோக்கியம் கொண்டவர்களாகவும், மன சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பொதுவாக துளாராசினாலே அந்த தராசி, அதனால் வந்து தர்மம் எப்போதுமே இருக்கும். அவங்களுடைய மனசுக்கு எது தர்மமோ அதை வந்து துளி கூட தனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அதை செய்வாங்க. அப்படியான சுபாவம் கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள். அவங்களுக்கு இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கிய கிரகம். முன்னாடியே சொன்னேன். இப்போது எதுக்கு இருக்கார் அப்படின்னா, இப்போ 2023லாம் இப்போ வரையில் இப்போ வந்து குரு பகவான் அந்த துளாராசிக்காரங்களுக்கு 7ஆம் பாவத்திலே இருந்தார், சமசப்தமம். அதனால் வந்து குடும்பத்திலே கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்பட்டிருக்கும். லாபம் இப்போ கொஞ்சம் கிடைப்பதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைச்சாலும் கொஞ்சம் சுணக்க சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போது இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு திருமணம் கூட நடைபெற்றிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானம் அதற்கு வருகிறாருங்க. 8ஆம் பாவம் வந்து தடைகளை கொடுக்குமே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது மனசோர்வு, மனக்கவலைகளை தருவதற்கும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தான அமைப்பு அஷ்டமஸ்தானம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த கிரகத்தினுடைய பலன்கள், இந்த பயிற்சி பலன், இதுக்கு வந்து கோச்சார பலன்னு பேர். இப்படியாக அந்த கோச்சார பலன்களை நாம் பார்க்கும்போது அந்த கிரகம் இப்போ குரு பகவான்னா 12ல் இருக்கார், 11ல் இருக்கார், 8ல் இருக்கார் அப்படின்னா நம்ம அதை பலன் சொன்னோம்னா அது வந்து சரியானபடி உங்களுக்கு பொருந்தாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. எந்த பாவத்திற்கு அதிபதி அவர்,
எந்த பாவத்திற்கு உடையவர் இப்போ எதில் போகிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா தான் அது உங்களுக்கு நல்ல பலன், உங்களுக்கு நிறையா விஷயங்களில் சதவீதத்தில் நல்லபடியான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அந்த வகையிலே துளாராசிக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செல்வதனாலே திருமணம் ஆகி பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். இதுதான் முதல் விஷயம். அதே மாதிரி 3-8ங்கிற அமைப்பு ஏற்கனவே ஏதாவது ஒரு கல்யாணமாகி விலகிட்டாங்க, இன்னொரு கல்யாணத்தை எதிர்நோக்கி இருக்காங்க, மறுமணம் எப்போது நடைபெறும் என்று ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு மறுமணம் கைகூடும். அதுவும் 3-8ங்கிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுவதிலே தடைகள் ஏற்பட்டிருக்கு. எப்போ தாங்க ஒரு புதிய மாற்றங்கிறது எனக்கு கிடைக்கும்? ஒரு மாற்றமே இல்லையே, ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே, சில வருடங்களாகவே எனக்கு தடையாகவே இருக்குன்னு இயங்குபவர்களுக்கு கூட இந்த சமயத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. புதிய வகையான தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுகின்றது. சகோதர சகோதரியிடம் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அவைகளும் நிவர்த்தியடைந்து பரிபூர்ணமான விட்டு கொடுத்ததின் பயனாக நல்லபடியான தொழில் வளர்ச்சிகள் அமையும். அதே மாதிரிதான் வேலையாட்கள் மூலமாகவும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுகின்றது. அதே மாதிரி குரு பகவான் துளாராசிக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி 8லே போவது யோகம். அது என்ன யோகம் அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். இதற்கு விபரீத ராஜயோகம் என்று பெயர். அப்படியான விபரீத ராஜயோகம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் 6ஆம் அதிபதி ஷஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் செல்லுவதனாலே கிடைக்கின்றது. இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது துளாராசிக்கு அற்புதமான பலன்களை தரும். எப்படியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால், தேவையற்று உங்களிடம் வேண்டுமென்றே பிரச்சனை செய்பவர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு பொறாமைப்படுபவர்கள், உங்களுடைய வளர்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்பது சரியானபடியான ஒரு பாடத்தையும் அவர்கள் வியக்கும்படியான வளர்ச்சியை உங்களுக்கும் நிச்சயமாக பெற்றுத்தரும். அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. அப்படியாக 6ஆம் அதிபதி 8ல் போகிறதுனால உங்களுக்கு ஒரு பல நன்மைகள், எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகள். அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்காகவோ அல்லது வீட்டிற்காகவோ அல்லது வாகனத்திற்காகவோ ஏதாவது கடன் வாங்கியிருக்கீர்கள் என்றால் அந்த கடன் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி தான் 6ஆம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக வாடகை சுமை. அந்த வாடகை சுமை வெகுவாக குறையும். சிலருக்கு சொந்த இடத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும். இப்படியாக இந்த குரு பகவான் பல நன்மைகளை துளாராசிக்காரர்களுக்கு வழங்குகிறார் இந்த குரு பயிற்சியினாலே. அதே மாதிரி குரு பகவான் 8ல் இருக்கார், 12ல் இருக்கார், ஜென்மத்தில் இருக்கார், 4ல் இருக்கார், இதனால் பிரச்சனை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் யாராக இருந்தாலும் சரிதான், மேசராசி ரிஷபராசி எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவான் தன் பார்வையினாலே நன்மையையே செய்வார். வேற எது மாறவே மாட்டாங்க, நன்மையை மட்டும்தாங்க செய்வார் பார்வையினால். அப்படியான அந்த பார்வையினாலே துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பல நன்மைகளை வழங்குகிறார். அது குறிப்பாக சொல்லணும்னா, குரு பகவானுக்கு 3 விதமான பார்வை. அதில் முதல் பார்வை நேர் பார்வை, சமசப்தம பார்வை 180 டிகிரி. இப்போ நம்ம பார்க்குறோம்னா எப்படி பார்க்குறவங்களுக்கு நமக்கு 180 டிகிரி இருக்கும், அது மாதிரியான நேர் பார்வை கொண்டவர். எல்லா கிரகமும் இருக்குது, அதில் குரு பகவானுக்கும் அந்த நேர் பார்வை இருக்குது. அந்த சப்தம பார்வையினாலே குரு பகவான் துலா ராசிக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 2ஆம் பாவத்தை சப்தமஸ்தானத்தினால் பார்க்கின்றபடியினாலே தனதானிய சம்பத்துகள் அதிகரிக்கின்றது, புதிய தன வரவுகள் ஏற்படுகின்றது, புதிய முயற்சியிலே வெற்றிகள் ஏற்படுகின்றது. 2ஆம் பாவம்ங்கிறது குடும்பஸ்தானம், 7ஆம் பார்வையாக பார்க்கின்றதுனால குடும்பத்திலே நல்ல நன்மைகள், சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும். 2ஆம் பாவம் செல்வாக்கு, உங்களுக்கு பேச்சிற்கு நல்ல மரியாதை. என் பேச்சு யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே, நானும் கால்காலம் கத்துறனே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சியினாலே பேச்சாற்றல் வலிமையாகும். உங்கள் பேச்சுக்கு குடும்பத்திலே ஆகட்டும்
நம்மளை வீட்டுக்கு வெளியிலே ஆகட்டும் நல்லதொரு சூழ்நிலைகள் உருவாகும் இந்த குரு பயிற்சி. அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டுமேனால் புதிய வகையான வியாபாரத்தில் இரட்டிப்பான லாபங்கள் கைகூடும். லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக ஏற்படும் இந்த 7ஆம் பார்வையினால். அதே மாதிரி குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உள்ளது. ஒன்று அது ரெண்டுக்கும் 120 டிகிரி வித்தியாசங்க. கரெக்டாக 5ஆம் பாவம் அப்புறம் 9ஆம் பாவம். இப்படி 7ஆம் பாவத்தை பார்க்குறாரோ 5ஆம் பாவத்தையும் பார்ப்பார், 9ஆம் பாவத்தையும் குரு பகவான் பார்ப்பாருங்க. அந்த வகையில் 5ஆம் பார்வையாக குரு பகவான் துலா ராசிக்கு 12ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அந்த 12ஆம் பாவங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கன்னி ராசி. துலா ராசிக்கு கன்னி ராசியை பார்க்கறதுனால பல நன்மைகள். அது என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே இருந்த செலவுகள் குறையும். வெகு நாட்களாக ஏன் இவ்வளோ செலவாகுது, நானும் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எங்கே தாங்க நான் சம்பாதிக்கிறதெல்லாம் போகுதுன்னே தெரிலன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படியாக விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்கள் செலவை குறைக்கணும் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் முயற்சி ஈடேறவே இல்லை. இப்போ நீங்கள் அந்த முயற்சியை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் குறையும். அதே மாதிரி பொருள் நஷ்டங்கள் மாற்றமாகும். எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் உடனே வீணாக போகுதுன்னு இருந்தால் கூட அந்த வீணாக போகாமல் உங்களுக்கு நீடித்த ஆயுளை அந்த பொருள் வழங்கும். வெகு நாட்கள் உங்களுக்கு அந்த பொருள் உழைக்கும்படியான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுது இந்த பார்வையினால். அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் பார்வையாக நம்ம துலா ராசிக்கு 4ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 4ஆம் பாவத்தை 9ஆம் பார்வையினால் பார்க்கின்றதுனாலே பல நன்மைகள். வேண்டிய இடமாற்றங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, சொந்த வீடுகள் வாங்க வேண்டும் என்று ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு யோகம் அமைவதாக இருந்தாலும் சரி, உறவினர்களிடம் சுமூக உறவுகள் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, வாகன யோகங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கின்றது. அதே போல 9ஆம் பார்வையினால் பார்க்கின்றதுனால மேலதிகாரியிடம் உங்களுக்கு சுமூக உறவுகள் ஏற்படவிருக்கின்றது. புனித யாத்திரைகள் செல்லும்படியான பல நன்மைகளும் கிடைக்கின்றது. இப்படியாக இந்த குரு பகவானினுடைய பார்வையினால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. மேலும் குரு பகவானினுடைய இந்த பயிற்சியினாலே பலன்களை நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் தனித்தனியாக துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். அப்படின்னா துளாராசியிலே முதல் 2 பாதத்தை கொண்டவர்கள் யாருன்னா சித்திரை நட்சத்திரம், சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் துளாராசிக்காரங்கள். அவங்களுக்கான இந்த குரு பகவானினுடைய பயிற்சி என்றால் சில மன சோர்வுகள் ஏற்பட்டு மறையும் அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் புகழுக்கு பங்கம் ஏற்பட்டு மறையும். அதனால் அவங்களும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியம். அதே மாதிரி விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துளாராசியில் வருவார்கள். அவர்களுக்கு பூர்வீக சொத்திலே சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா துளாராசிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த சில வருடங்களாகவே அஷ்டம சனி, அதாவது அர்த்தாஷ்டம சனின்னு சனி பகவான் 4ஆம் பாவத்திலிருந்து சில சங்கடங்களை ஏற்படுத்திட்டார். அதனால் வரக்கூடிய காலத்திலே குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லைங்க. இப்போ சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான 5ஆம் பாவத்திற்கு போய்விட்டார். அவரும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். குரு பகவானினுடைய பார்வையும் பலவிதமான நன்மைகளை வழங்குகிறது. முன்னே சொன்ன மாதிரி தான் 6ஆம் பாவத்தாதிபதி 8ல் போடுறது, 8ல் மறைவது நன்மை. அது விபரீத ராஜயோகத்தை துளாராசிக்காரங்களுக்கு வழங்கும். ஏன் என்றால் இந்த குரு பகவானை துளாராசிக்காரங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். குருவை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய
பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 1/3 தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக அந்த குரு பகவானை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சியினாலே துலா ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது குரு பகவான், அதை பார்த்துட்டோம். மேலும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வேறு ரெண்டும் ஒன்று கிடையாது. முதல்ல அதை நம்மளாம் புரிஞ்சுக்கணும். குரு பகவான் கிரக அந்தஸ்து, நவகிரகத்திலே கிரக அந்தஸ்து பெற்ற ஒரு தேவர். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் சிவபெருமானின் அம்சம் கொண்ட ஒருவர், சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி. எப்படி ராகு காலத்திலே துர்க்கை எண்ணெயை வழிபாடு செய்வது சிறப்போ, எப்படி பிரதோஷ தினத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்போ, பௌர்ணமி தினத்திலே கிரிவலம் செய்வது, அம்பாளுக்கு வழிபாடு செய்வது சிறப்போ, அதே போல தான் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் சிறப்பு. அப்படியான ஒரு சிறப்பை துலா ராசிக்காரர்கள் செய்து வந்தார்களே ஆனால் பல நன்மைகளை பெறுவார்கள். இந்த குரு பெயர்ச்சினாலே துலா ராசிக்காரங்களுக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும்படியாக குரு பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் சரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திருலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம் குரவே நமஹ. ஓம் சித்ரா நக்ஷத்ரே துலா ராசௌ ஜாதம், விசாகா நக்ஷத்ரே துலா ராசௌ ஜாதம், स्वाति नक्षत्रे तुला रासौ जातं, सह कुटुंबानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुल आरोग्य ऐश्वर्यानाम अभिवृद्धदा सिद्धिरस्तु. இந்த குரு பெயர்ச்சி துலா ராசிக்காரங்களுக்கு அத்துணை நன்மைகளையும் வழங்க வேண்டும்படியாகவும் குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களுக்கும் சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். சிவாய நமக.